வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் கொஞ்சம் சம்பளம் எல்லாருக்குமே லேட்டாக வந்ததுனால ஃபேமிலி பட்ஜெட் வீடியோ இன்னும் 2-3 நாளில் போட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதால எப்படி சார் பணத்தை சேமிக்க முடியுது? அந்த கான்செப்டே எங்களுக்கு புரியலை. பட்ஜெட் போடுறதுக்கும் பணம் சேர்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு 4-5 பேர் மெயிலில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்க கேட்ட கொஷின் கரெக்டாக இருக்குது. அதை ப்ராக்டிக்கலாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறைய பேர் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் நிறையா இதில் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. நிறைய அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்க சொன்ன ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸுமே அதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் கேட்டவங்க கூட இனிமேல் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. வாங்க 5 பாயிண்ட்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க. பட்ஜெட் எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது. இன்கமில் சேவிங்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிச்சம் ஒரு அமௌண்ட்டுக்கு 90% ஆஃப் யுவர் இன்கமோ 80% ஆஃப் இன்கமோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க. அப்போ பட்ஜெட் போடும்பொழுது எப்படி பட்ஜெட் போடுவீங்க? நீங்கள் இவ்வளோ தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, பட்ஜெட் போட போகிறேன் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதுக்கு தான் நீங்கள் அமௌண்ட்டை ஒதுக்குவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட்டு, ஃபுட்டு, இபி பில்லு, அது மாதிரி என்னென்ன கேஸு, காய்கறி, இந்த மாதிரி பால், இந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை போட்டுருவீங்க. இப்போ நீங்கள் பட்ஜெட் போடலை அப்படின்னா, சரி என்கிட்ட தான் மொத்தமாக பணம் இருக்கே, எடுத்து செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான செலவு பண்ணுவீங்க. பணம் தான் இருக்கே சரிட்டு வேறு ஏதாவது தேவையில்லாத செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தேவையில்ல செலவுக்கு மாத கடைசியில் பணம் இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் பட்ஜெட் போட்டிங்க, எதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் பணம் தனியாக ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கவலையே இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதத்துக்கு அந்த ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளோ பணம் ஆகும்னு அது பாட்டுக்கு தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எடுத்து செலவு பண்ணும்பொழுது அந்த மாதம் பூரா என்ன வந்துடும், உங்களுக்கு கடன் இல்லாமல் அழகாக போயிடும். அப்போ தேவையில்லாத செலவுகள் நீங்கள் செய்ய மாட்டீங்க. தேவையில்லாத செலவுக்கு பட்ஜெட் போட மாட்டீங்க. ஒருவேளை உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்குது, நான் தேவையுள்ள திங்ஸ், எசென்ஷியல் திங்ஸ்க்கெல்லாம் நான் பட்ஜெட் போட்டுட்டேன், மிச்சம் எனக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத செலவுகளுக்கு போகலாம். இல்லை சரி இவ்வளோ அமௌண்ட் மிச்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு சேர்க்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் ஓவர் ஸ்பெண்டிங். இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஒவ்வொரு செலவுக்கு ஒதுக்கி வச்சிடுறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்ககிட்ட அமௌண்ட் இப்போ கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செலவுக்கு இவ்வளோ பணம் ஆகுதுடா, சேவிங்ஸ் தனியாக எடுத்தது போக மிச்சம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் கம்மியாக தான் இருக்கும், இல்லை பணம் கரெக்டாக போயிருக்கும். அப்போ தேவையில்லாத செலவை நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பட்ஜெட் போடலை. எசென்ஷியல் அதாவது தேவையில்லாத செலவுகள் வேறு, இம்பல்சிவ்னா பார்க்குறதெல்லாம் வாங்குறது ரெண்டும் வேறு. தேவையில்லாத செலவுகள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 கிலோ வாங்க வேண்டிய காய்கறி 2 கிலோ வாங்கினீங்கன்னா அது தேவையில்லாத செலவு. இம்பல்சிவ் பையிங்னா நமக்கு தேவையே இல்லாத பொருளை வாங்குறது, அது எதுக்குமே யூஸ் ஆகாது. இம்பல்சிவ் பை நீங்கள் பட்ஜெட் போடலை அப்படின்னா கையில் காசு இருக்கா, பார்க்குறதெல்லாம் வாங்குவோம், தேவை இருக்கா தேவையில்லையான்னு யோசிக்க மாட்டோம். ஸோ ரெண்டுமே நீங்கள் பட்ஜெட் போடுறதுனால தேவையில்லாத பொருளையும் வாங்க மாட்டீங்க, பார்க்குற பொருளெல்லாம் வாங்க மாட்டீங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ இது மூலமாக, இந்த பட்ஜெட் போடுறது மூலமாக உங்களுக்கு பணம் அதிகமாக மிச்சமாகுது. இல்லை அப்படின்னா பணம் மிச்சம் இருக்கே, இப்போ நீங்கள் 20,000 எடுத்து வச்சுருப்பீங்க, 10,000 செலவுக்கு போகும். இந்த வாங்கிக்கலாம், சும்மா வாங்க, இதுதானே வாங்கி சும்மா வீட்டில் அதை ஒரு ஓரமாக கிடக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேவையுள்ள செலவுக்கு பணம் இல்லாத போதும் ஐயோ தேவையே இல்லாமல் அதை வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் தோணும். ஸோ இதுதான் இம்பல்சிவ் பையிங் வேறு, இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் வேறு, நான் எசென்ஷியல் ஸ்பெண்டிங் வேறு. ஸோ ரெண்டுமே பட்ஜெட் போடுறதுனால நம்ம தவிர்த்தரலாம். மூணாவது விஷயம், ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி? நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க, ஒரு தொகையை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறீங்க, பட்ஜெட் போடுறீங்க. அப்போ பட்ஜெட் போடணும்னு முடிவு வரவங்க ஒரு சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு தானே பட்ஜெட் போட போவாங்க. வாங்குகிற எல்லா சம்பளத்துக்கும் பட்ஜெட் போட மாட்டாங்க, சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேவிங்ஸ் நடக்குது, ஒரு சேவிங்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் பட்ஜெட் போடுறீங்க. பட்ஜெட் போடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு 80% ஆஃப் த இன்கம் எடுத்து அதிலே நீங்கள் பட்ஜெட் போட்டு மிச்சம் பணம் இருக்கலாம். அப்போ தேவையுள்ள செலவுகளுக்கு நீங்கள் அமௌண்ட் ஒதுக்குனது போக மிச்ச பணம் சில டைம் இருக்கலாம்.
அப்போ ஆகா இவ்வளோ நாள் தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டாவது இன்னொரு சேவிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணமே 25,000 வந்து எங்களுக்கு வருமானம் வருதுன்னா பத்தவே இல்லைன்னாங்க. சரி என்னடா இப்படி சொல்கிறாங்க, வாங்க ஒரு பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நார்மலாக அவங்களுக்கு வாடகை எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ ஆகும், இவ்வளோ ஒவ்வொரு செலவுக்கு எவ்வளோ ஆகுங்கிற அவங்களே கேட்டு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு மொத்தம் பார்த்தா 15,000 தான் அவங்களுக்கு செலவே ஆகுது எல்லாமே சேர்த்து. பாக்கி பார்த்தா 10,000 கையில் நிற்கிது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நாள் அவங்க ஆடம்பர செலவு பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத செலவு பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் போட்டதுனால தான் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட செலவே 15,000 தான், மிச்சம் கையில் 10,000 நிற்குது அப்படிங்கிற விஷயமே அன்னைக்கு பட்ஜெட் போட்ட அன்னைக்கு தான் வந்து தெரியுது. அதனால தான் நம்ம பட்ஜெட் போட்டால் தான் நம்மளுடைய ஃபேமிலிக்கு உண்மையான செலவு எவ்வளோ ஆகுங்கிற விஷயமே வந்து தெரியும். இது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் சேர்க்கறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பட்ஜெட் போட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதம் பணம் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பட்ஜெட் போடும் பொழுது செலவுக்கு மட்டும் பட்ஜெட் போடக்கூடாது. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு செலவாக கன்சிடர் பண்ணணும். திடுக்கு நமக்கு ஒரு செலவு வருதுன்னா என்ன பண்ணுறது, திடுக்கு நமக்கு வேலை போனால் என்ன பண்ணுறது. ஸோ அதனால கொஞ்சம் மாதம் ஒரு சிறுக ஒரு அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு எடுத்து வைப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ பட்ஜெட் போடும் பொழுது எமர்ஜென்சி ஃபண்டையும் ஒரு செலவு மாதிரி செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டு கை கொடுக்கும். எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து பாருங்கள். ஒரு 6 மாதம் நமக்கு தேவைப்படக்கூடிய சம்பளத்தை சிறுக சேர்த்து ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ நீங்கள் பட்ஜெட் போடும்பொழுது தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வரும். ஒரு மாதத்துக்கு நமக்கு 20,000 செலவாகுது, திடுக்குன்னு வேலை போனால் நமக்கு என்ன பண்ணுறது, ஒரு 20,000 ஒரு 6 மாதத்துக்கு 1,20,000 தேவைப்படும் சொல்லிட்டு பட்ஜெட் போடப்படுது. ஒரு 1000, 1,500, 500 கொஞ்சமாக நம்ம சிறுக எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு சேவிங்ஸாகவும் வந்து பெருகிட்டு இருக்கும். 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் போட்டுருவீங்க, ஒவ்வொரு அமௌண்ட்டும் எடுத்து வச்சுருவீங்க, தனித்தனியாக செலவுகளுக்கு எடுத்து வச்சுருவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு வரவு செலவு எழுதுவீங்க. நம்ம பட்ஜெட் டெய்லியில் இருக்குது, ஃபஸ்ட்டு பேஜ் பட்ஜெட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய செலவு. இந்த மாதிரி நீங்கள் செலவு எழுதும் பொழுது உங்களோட ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணுறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க, அதுதான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த நீங்கள் வரவு செலவு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. பட்ஜெட்டும் போட்டு வரவு செலவும் எழுதும் பொழுது எந்தெந்த செலவு தேவையுள்ளது பண்ணியிருக்கீங்க, எது தேவையில்லாதது பண்ணியிருக்கீங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் எது தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோமோ அந்த செலவை அடுத்த மாதம் அதை தவிர்த்துட்டு அந்த அமௌண்ட்டை அடுத்த மாதம் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எடுத்த உடனே நம்ம பட்ஜெட் போட்டு பழகும் பொழுது சில சமயம் தேவையில்லாத செலவும் இன்க்ளூட் பண்ணுவோம். அது நாள் ஆக தேவையில்லாத செலவு நமக்கு ரியலைஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிரயோஜனமாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.